யூகத்துல இவ்வளோ டோசேஜ் நம்ம எடுக்கலாம், இவ்வளோ டோசேஜ் டேப்லெட், இவ்வளோ டோசேஜ் இன்சுலின் எடுக்கலாம்னு அப்படின்னு எடுக்கிறோம். அதனாலதான் சுகர் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு சுகர் ஏறிடும், டக்குன்னு டவுன் ஆயிடும். இது எல்லாமே என்னன்னா பாடிக்கு தேவை எவ்வளோ அப்படின்றது தெரியாது. இப்ப வந்து தியானத்துல நம்ம இது எல்லாமே சரி பண்ணும்போது இந்த பீட்டா கணங்கள் வந்து அது உருவாக்குற இன்சுலின் வந்து அதுக்கு தெரியும். ஏன்னா அது உடல் உறுப்புகள், உடலை பத்தி அது அந்த ஒரு இதுக்கு பீட்டா கணங்களுக்கு கம்ப்ளீட் நாலேஜ் இருக்கு. சோ இன்னைக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த இன்சுலின் மட்டும்தான் அது செக்ரேட் பண்ணும். சோ அது வந்து கரெக்டான இன்சுலின், கரெக்டா இன்னைக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு இன்சுலின் தான் வந்து கொடுக்கும். இன்னைக்கு வந்து நம்ம அதிகமா ஸ்வீட் சாப்பிடுறோம் அப்படின்னும் போது நம்ம இங்க இந்த வாயில வைக்கும் போதே அது நம்ம ஸ்டொமக்ல போகிறதுக்கு முன்னாடியே இன்சுலின் வந்து செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த பாடியில என்ன நடக்கிறது அப்படின்றது அதுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் தெரியும். அதனால நேச்சுரலாவே இன்னைக்கு அதிகமா இன்சுலின் சுரக்கணும், இன்னைக்கு கம்மியா இன்சுலின் சுரக்கணும் அப்படின்ற விஷயம் நம்ம உடலுக்கு தெரியும். அதனால எப்பவுமே பாடி ஃபிட்டா நல்லா இருக்கும். நம்ம எப்போ ஆர்டிபிஷியலா போறோமோ, ஆர்டிபிஷியலா போகும்போது அந்த அமௌண்ட் ஆஃப் இன்சுலின் எவ்வளவு தேவைப்படுறதுன்னு தெரியாததால சுகர் ஹை ஆகிறதும் லோ ஆகிறதும் இப்படி வந்து நமக்கு இது நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது கிரியேட் ஆகுது.